இந்த நாளிலும் நாம் மிகவும் முக்கியமான ஒரு கூட்டத்திற்கு நாம் தயாராக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் கிறிஸ்துவனுடைய பந்தியில் கலந்து கொள்வதையும் நாம் முக்கியப்படுத்தி இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். நிச்சயமாக இது மிகவும் முக்கியமான ஒரு கூடுகையாக இருக்கு. இந்த வருடத்தில் நாம் இரண்டாம் முறையாக இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி தேவனுக்கு. ஸோ இந்த கிறிஸ்துவனுடைய பந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நன்றாகவே தெரிந்த பிரகாரம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை தந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்ததாக நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவன், அதே போல ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம், அதே போல கிறிஸ்துவோடு நாம் இருப்போம், தேவனோடு இருப்போம் அப்படின்ற அநேக வாக்குத்தத்தங்கள், நம்பிக்கைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த மரணம் சொல்லப்போனால் அது நமக்கு ஜீவனை கொடுப்பதாக இருக்கு. கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் நமக்கு அது மகிமையை கொடுப்பதாக இருக்கு. அதனாலதான் வசனத்துல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து இந்த உலகத்துக்கு மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஞான ஸ்நானம் எடுப்பதனுடைய நோக்கம் பாவத்திலிருந்து வெளிவரணுன்றது இல்லை. பாவத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்தே வெளிவரணும். இந்த உலகமே ஒன்றுமில்லை, இந்த உலகத்துக்கு மரிக்கிறேன் அப்படின்றத தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞானஸ்நானத்தில் அவர் உறுதிப்படுத்துறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் அங்க சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பாவத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே நாம் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த புரிதலோடு தான், நாம் சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் இந்த புரிதலோடு தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். சொல்ல போனால் இந்த புரிதலோடு தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நாம் எதை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, நாம் நம்முடைய ஞானஸ்நான உடன்படிக்கையை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு முறையும் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பந்தியை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றார். என்னுடைய மரணத்தை, என்னுடைய தியாகத்தை நினைவு கூறும்படி நீங்க என்ன செய்யுங்க, இந்த அப்பத்தை எடுங்க, இந்த திராட்சை ரசத்தை எடுங்க அப்படின்றார். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் இதை எடுக்கும் பொழுது நாம் யாரை நினைவு கூறுறோம்? முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை, அவருடைய அந்த சிலுவை தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே அங்கமாக இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்கிறோம், நினைவு கூறுறோம். எப்படின்னா, நம்ம ஞானஸ்நானம், அதாவது கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக நம்ம எல்லோருமே என்ன ஆயிட்டோம், ஒரே சரீரமாக ஆயிட்டோம். அப்ப நம்ம எல்லாருக்குள்ளாகவும் பாத்தீங்கன்னா விசுவாசம் ஒன்றாதான் இருக்கு. அதாவது கிறிஸ்து மேல நம்ம வைக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம எல்லோரையும் ஒரே சரீரமாக அது மாற்றுவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த புரிதலோடு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த திருவிருந்தில் ஒவ்வொரு முறையும் நாம் கலந்து கொள்றோம். அப்போ இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதனுடைய பலன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய அந்த அழைப்பிற்கு அது அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இல்லைன்னா நம்முடைய அழைப்பை நாம் இன்னும்
நாம் அதிகமாக நினைவு கூர்ந்து வைராக்கியத்தோடு தொடர்ந்து இந்த அழைப்பில் செல்வதற்கு இப்படிப்பட்டதான இந்த கூடுகைகள், இந்த திருவிருந்தின் இந்த கூடுகைகள் என்னவா இருக்கு? நமக்கு பலனுள்ளதாக இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கூடுகைகள்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? அதாவது சபை கூடுகை இல்லை, இயேசுவை முதலாவது நம்ம விசுவாசிச்சிட்டோம், அதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிரும்? நம்முடைய விசுவாசமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம அதை ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது, தொடர்ச்சியாக செய்ய செய்ய தான் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அதில் வேரூன்றி நிற்க முடிகிறது. நம்முடைய அழைப்பை நம்மால் உணர முடிகிறது. நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளருவதற்கு இப்படிப்பட்டதான கூடுகைகள் நமக்கு அதிகமாக பலன் தரக்கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த சிந்தையோடு நாம் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வது அவசியமாக இருக்கு. சரி, இந்த நாளில் இந்த திருவிருந்துக்கு, கிறிஸ்துவனுடைய இந்த பந்திக்கு நாம் தயாராகும் வண்ணமாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பொக்கிஷம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். ட்ரெஷர். வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இந்த பொக்கிஷங்களை குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் இந்த பொக்கிஷங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட இந்த பொக்கிஷத்தை வைத்து ஒரு ஓமையை கூட சொல்றாருன்ட்டு நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்துது? இல்லைன்னா எதை குறிப்பதாக இருக்கு? ட்ரெஷர்ஸ் எதை குறிப்பதாக இருக்கு? உலக பிரகாரமான எதை குறிக்குது? அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அது குறிக்குது. இல்லைன்னா உலக பிரகாரமான காரியங்களை இது குறிப்பதாக இருக்கு. பொக்கிஷம் சொன்னா அதுதானே அர்த்தம். அதான் லிட்ரலா பார்க்கும் பொழுது, நேரடியாக பார்க்கும் பொழுது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குது, இடம் இருக்கு, பொருள் இருக்கு. அப்ப நேரடியாக இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் நம்ம கையில லிட்ரலா இருக்கோ அதுதான் என்னவா இருக்குது? பொக்கிஷமாக இருக்கு. ஆனால் இந்த நேரடியான இந்த பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா, அது இந்த உலகத்திற்குரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக அது இருக்கு. இல்லையா? நிறைய காசு சேகரிக்கிறாங்க, நிறைய சொத்து சேகரிக்கிறோம், நிறைய பணத்தை சேகரிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உலகத்தில் அந்த பொக்கிஷம் என்ன செய்யுது? நமக்கு இந்த உலகத்தில் காரியங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நமக்கு என்ன செய்தது? உதவியாக அது இருக்கு. ஸோ அப்போ பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நேரடியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக இந்த உலக காரியங்களை தான் அது குறிப்பதாக இருக்கு. ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொக்கிஷம் உள்ள மனிதர்கள், பொக்கிஷம் வைத்த மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பொக்கிஷத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ட்ரெஷர்ஸ். அது சில பேர் ஹிடன் ட்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது சத்தமா? மறைவான பொக்கிஷம், ஹிடன் ட்ரெஷர்ஸ். அதாவது நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சில பேர்லாம் சில கதைகளில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்த்து கொண்டே போயிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு இடத்துல அவனுக்கு பயங்கரமான ஒரு பொக்கிஷம் அவனுக்கு கிடைச்சிது. அவனே அறியாமல் என்ன செய்கிறான்? ஒரு இடத்துக்கு தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் கையில் இருக்கிற கோலை வச்சு என்ன செய்கிறான்? அந்த இடத்த தட்டி பார்க்குறான். ஒரு சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா என்ன இருக்கு? உள்ள பொக்கிஷம் இருக்கு. அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவன் அந்த பொக்கிஷத்தை வச்சு என்ன செய்கிறான்? அவன் அதை பயன்படுத்தி நிறைய ஆடுகளை வாங்கி நிறைய பெரிய ஆளாயிடுறான்.
அப்போ பேசிக்கலி அந்த பொக்கிஷம் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த ட்ரெஷர் என்ன செய்யுதுன்னா, நம்மளை இந்த உலகத்தில் உயர்ந்த, இல்லைன்னா இந்த உலகத்தின் பார்வையில் உயர்வான காரியங்களை வாங்குவதற்கு என்ன செய்தது? பிரயோஜனமாக இருக்கு. ஆனால் நான் முன்னாடியே சொன்னது போல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்குரியதாக மட்டுமே தான் அது இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அடையாளமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குறிப்பாக 2 காரியங்களுக்கு அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று முக்கியமாக எதற்கு அடையாளமாக இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை என்னன்னு சொல்றாங்க? பொக்கிஷம் அப்படின்றாங்க. காட்ஸ் வேர்ட் என்னன்றாங்க? பொக்கிஷம் அப்படின்றாங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியன்ஸ் 4:6-7. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று ம், நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ம், ஒருவனும் ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், ம். நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 4:6-7. 2 இருளில் கொரிந்தியர் 4:6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ம், இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக ம், எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை ம், எங்களால் உண்டாயிராமல் ம், தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி ம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த பொக்கிஷங்களை எதில் பெற்று இருக்கிறோம்ன்றாரு? மண்பாண்டங்களில் பெற்று இருக்கிறோம். இங்க பொக்கிஷம்ன்ட்டு எதை சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷத்தை பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாரு. மண்பாண்டம்னு எதை சொல்றாரு? நம்முடைய சரீரம் தான் மண்பாண்டமாக இருக்கு. அப்ப தேவனுடைய இந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் வந்து இந்த சரீரத்தில் நாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அடையாளமாக வேதாகமத்தில் எதை வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை குறிப்பிட்டு பேசுறாங்க. இப்ப இந்த அடையாளமான இந்த பொக்கிஷம் வந்து நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தருது அப்படின்னா, நித்திய நன்மைகளை தருது. இந்த உலகத்திற்குரிய நன்மைகளை மட்டும் தராம எந்த நன்மைகளை தருது? அது நித்திய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. அப்போ நாம் சுவிசேஷத்தை நாம் தெரிந்து கொண்டதே எதை தெரிந்து கொண்டதற்கு சமானமா இருக்கு? பொக்கிஷத்தை கண்டடைந்ததற்கு, பெற்றுக்கொண்டதற்கு அது சமானமாக அது இருக்கு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியன்ஸ் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய ம், பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. ம். இல்லைங்களா? அவருக்குள் அறிவு, ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா சத்தியத்தை பற்றி அவர் வந்து பேசி கொண்டிருப்பார். ஸோ அப்போ என்ன நம்ம தெளிவாக புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தைகளே, சுவிசேஷமே என்னவா இருக்கு? நமக்கு பொக்கிஷமாக இருக்கு. இந்த பொக்கிஷம், இந்த ட்ரெஷர்ஸ், தேவனுடைய வார்த்தை, இது நமக்கு எப்படி நமக்கு உதவியாக இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய பலன் மேல இல்ல நித்திய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்னவா இருக்குது? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா பணம், பொருள் எல்லாமே வந்து என்னவா இருக்கு நமக்குன்னா, இந்த உலகத்தில் நாம் வந்து அந்த பலனை அடைவதற்கு உதவியா இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு வரக்கூடிய நித்திய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் இந்த சத்திய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து கூட என்னுடைய வார்த்தையே வந்து உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள் தான் என்ன செய்யுது அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் மரித்தாலும் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து கூட அந்த ஓமையில சொல்றாரு. அதாவது ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறான்? ஒரு பொக்கிஷத்தை போய்
தேடி என்ன செய்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான், ஒளித்து வைத்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறான், அவன் போய் அந்த சந்தோஷத்து நிமித்தம் எல்லாருக்கும் போய் அதை வந்து அறிவிக்கிறான். அவன் கண்டுபிடித்த அந்த பொக்கிஷத்தை என்ன செய்கிறான், எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறான். அதில் இன்னும் தெளிவாக படிச்சீங்கன்னா, தன்னில் உள்ள எல்லாவற்றையும் விற்று அப்படின்னு இருக்கும் இல்லையா? தனக்குரிய எல்லாவற்றையும் அவன் வந்து என்ன செஞ்சிடறான், விற்றுட்டு அந்த பொக்கிஷத்தை என்னவா செய்கிறான், அவன் வந்து பிடிச்சுக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம கூட இந்த உலகம்தான் அப்படின்ட்டு நோக்கமாக இருந்தோம். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இந்த உலகம் நமக்கு வேண்டாம், நமக்கு பரலோகம் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆகவே அதற்காக தான் நம்ம வந்து இன்றைக்கு அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய இல்லைன்னா அடையாளமான அர்த்தம் எதை குறிப்பதாக இருக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அது குறிப்பதாக இருக்கு. அதை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த மண் பாண்டங்களில் நாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, இன்னொரு அடையாளமாக இந்த பொக்கிஷம் எதை சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 11:26. எபிரேயர் 11:26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்க யாரை குறித்து பேசிட்டு இருக்காங்க, மோசேவை குறித்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை காட்டிலும் எதன் மேல வந்து அவர் அதிகமா நோக்கமா இருந்தாராம், இனிமேல் வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாய் இருந்து. அப்ப எதை வந்து அவர் சொல்ல போனால் அதிகமாக பார்த்தார் அப்படின்னா, பொக்கிஷத்தை காட்டிலும் எகிப்தில் இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸை காட்டிலும் எதை அவர் வந்து முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய பலன் மேல அவர் என்னவா இருக்கிறாரு, நோக்கமா இருந்தார். அப்படி நோக்கமா இருந்து என்ன செய்யறாரு, எல்லா பாடுகளையும் சகித்தாருன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதை வந்து பொக்கிஷத்துக்கும் மேல சொல்றாங்க அப்படின்னா, பலனை வந்து என்னவன்னு சொல்றாங்க, பொக்கிஷத்துக்கும் அதிகமாக சொல்றாங்க. ஏன்னா எகிப்தின் பொக்கிஷம்னா சும்மா கிடையாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா, மோசே அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வல்லமைகளையும் அவர் வந்து பெற்றவர் தான் இல்லைங்களா? அவர் வந்து ராஜ குடும்பத்தில் இருந்தாரு. ஸோ நினைத்திருந்தால் அவர் வந்து அந்த உலக பொக்கிஷங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் வந்து திருப்தியாகி அதன் பின்னாடியே அவர் வந்து போயிருக்கலாம். ஆனா மாறாக என்ன செய்யறாரு, அதை வந்து அவர் அதன் மேல் நோக்கமா இல்லாம இனிமேல் வரக்கூடிய பலன் மேல் என்ன செய்யறாராம், அவர் நோக்கமா இருந்து எல்லா பாடுகளையும் என்ன செய்தாராம், அவர் சகித்து கொண்டார். இப்ப அதே வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா, நாமும் மோசேவை போல இனிமேல் வரக்கூடிய பலன் மேல என்னவா இருக்கிறோம், நோக்கமாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை காட்டிலும் எதை வந்து நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது, நமக்கு வரக்கூடிய பலனை வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம வந்து முக்கியத்துவம் படுத்த வேண்டும் இல்லைங்களா? ஏனென்றால் அதிகமான பலன்கள் வந்து நமக்கு தருவன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இல்லையா? பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரெவல்யூஷன் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இல்லைங்களா? யாரெல்லாம் வந்து ஜெயம் பெறுகிறார்களோ, எந்த ஜெயத்தை பற்றி இங்க பேசிட்டு இருக்கிறாங்க, விசுவாசத்தில் யார் வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்களோ, அதற்கு சாட்சியாக இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும், அந்த விசுவாசத்தில் யாரெல்லாம் உறுதியா இருந்து கிறிஸ்துதான் இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சாட்சியா இருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்டவர்களை வந்து கிறிஸ்து என்னன்னு சொல்றாரு, ஜெயம் பெற்றவர்கள்ன்றார். அப்ப அப்படி ஜெயம் கொண்டவங்களை வந்து என்ன செய்வாராம் இயேசு கிறிஸ்து, என்ன செய்வாராம்? மீண்டுமாக வாசிங்க அந்த வசனத்தை. 26.
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ ம் அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ம் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அப்ப நேஷன்ஸை வந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு பவரை வந்து யார் கொடுப்பாராம்? யாரெல்லாம் வந்து ஜெயம் பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாராம். இப்போ ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் தான் இல்லையா? நேஷன்ஸையே ஆளுகை செய்கிறீங்க அப்படின்னா சாதாரணமா? கிறிஸ்துவோடு இருக்கிறதே ஒரு சந்தோஷம் தான். அவரோடு கூட சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறோமா? ஆளுகையும் செய்ய போறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிதான ஒரு பலன் இல்லையா? இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21. ரெவல்யூஷன் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ம். அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி என்ன செய்ய போறாராம்? அருள் செய்ய போறார். அப்போ இதெல்லாம் நாம் வந்து யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது எல்லாமே மிகவும் உயர்ந்த ஒரு பலன்களாக இருக்கு. அப்ப இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய தடைகள் இருக்க தான் செய்யும். அவிசுவாசம் வரும் அப்பப்போ இல்லையா? அவிசுவாசமே மிக பெரிதான ஒரு தடையா இருக்கு. முதல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தம், இது எல்லாவற்றின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? முழுமையான கன்விக்ஷன் இருக்கணும் இல்லையா? நிச்சயமா நம்ம வந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம், கிறிஸ்துவோடு இருப்போம், கிறிஸ்துவை பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு கன்விக்ஷன் நம்ம கிட்ட இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அதை வந்து சும்மா பேரளவுக்கு ஏதோ பெற்றுக்கொண்டோம், ஏதோ தெரிந்து கொண்டோம் அப்படின்ட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் வந்து அது வளராது. நம்முடைய ஃபெய்த் வந்து க்ரோ ஆகாது, உறுதியாகாது. ஸோ எந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்தாலும் என்ன இருக்கணும் அப்படின்னா அதில் முழுமையான கன்விக்ஷன் இருக்கணும், முழுமையான அந்த உடன்பாடு அதன் மேலே இருக்கணும், நம்பிக்கை அதன் மேலே இருக்கணும். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? அதன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால செய்ய முடியும் இல்லையா? நம்பிக்கையே இல்லை, என்னால் வந்து படித்து பெரிய ஆளாகவே ஆக முடியாது அப்படின்ட்டு நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் சொன்னாலும் என்ன ஆகாது? என் மண்டையில் ஏறாது. அப்போ நாம் முதலாவது என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு அதிகமான பலன்கள் வந்து நமக்கு இருக்கு, அதிகமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு கிறிஸ்து மூலமாக, இந்த ஞானஸ்நான இந்த உடன்படிக்கையின் மூலமாக. ஆனால் இதில் வந்து முழுமையான உடன்பாடு, முழுமையான நம்பிக்கை அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நமக்கு இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அவ பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த விசுவாசத்தை உடைத்து போடுவதற்கு தான் என்ன செய்யும்? சூழ்நிலை வந்து உருவாகும். சில நேரத்தில் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குறது நம்மளே உருவாக்கிப்போம். நம்மளே பிரச்சனை என்ன செய்வோம்? பிரச்சனையை நம்மளே தேடி வாங்கிப்போம். தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அகப்பட்டு சிக்கி தவிச்சு கடைசியாக தேவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஏன் தேவனே என் வாழ்க்கையில் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகளை யார் ஏற்படுத்துவானா? சாத்தான் என்ன செய்வான்? நமக்கு ஏற்படுத்துவான். அப்போ எண்ட் ஆஃப் த டே இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலைகள் இல்லைன்னா இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய சொந்த லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், சபையில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய இந்த அழைப்பை கவிழ்த்து போடுவதற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது.
அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம மேற்கொண்டு வரணும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோசேயை போல இருக்கணும். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றை காட்டிலும், இனிமேல் வரக்கூடிய பலன் மேல் அவர் என்னவா இருந்தாரு? நோக்கமாய் இருந்து. அப்ப அதில் நம்ம வந்து நோக்கமாய் இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நம்முடைய நோக்கம் எதுல இருக்கும்? தேவனுடைய பலன் மேல, தேவனுடைய நன்மைகள் மேல, வரக்கூடிய பலன் மேல நம்ம உறுதியாக இருப்போம். அந்த பிரச்சனைகள வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெருசா நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அநேக அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அநேக விசுவாசிகள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆகவே நாம் வந்து அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட ஒரு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதயம் எங்கேயோ, உங்களோட பொக்கிஷம் எங்கேயோ, அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குன்ட்டாரு. அப்ப நம்முடைய பொக்கிஷம் வந்து தேவனுடைய அந்த பலன் தான் நமக்கு பொக்கிஷம். நமக்கு வரப்போகின்ற நன்மை தான் பொக்கிஷம். கிறிஸ்துவோடு நான் இருக்க போறேன், தேவனோடு நான் இருக்க போறேன், அவரை நான் பார்க்க போறேன், தரிசிக்க போறேன். அவர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் வாக்குத்தத்தம் செய்த எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள போறேன். உதாரணமாக நித்திய ஜீவன், ஆளுகை தன்மை, அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்மைகள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயம் வந்து அந்த பொக்கிஷத்தின் மேல நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நம்ம என்ன ஆக மாட்டோம்? விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போக மாட்டோம். அததான் ரொம்ப அழகா சொல்றாரு பவுல் கூட. பாருங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமன்ஸ் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனம் பாருங்க அது. என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு எதை கொடுப்பாராம்? அழியாமையும் நித்திய ஜீவனையும் கனத்தையும் கொடுப்பாராம். யாருக்கு? சோர்ந்து போகாமல் இருப்பவர்களுக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னைக்கு சோர்வா காணப்படுது? ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, போதும்பா, வாங்கின அடியெல்லாம் போதும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லையா? சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வரும் பொழுது, ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரும் பொழுது, சபையில் இஷ்யூஸ் வரும்போது, உடனே என்ன ஆயிரும்? நம்மளுக்குள்ளாக என்ன வந்துருது? அந்த சோர்வு தான் வந்துருது இல்லையா? அந்த ட்ரெயின் ஆயிடுறோம். போதும், நான் இதுக்கு பேசாம நான் என்ன செஞ்சிடறேன்? உலகத்திலேயே வாழ்ந்துட்டு போயிடுறேன், என்னால் முடியல இந்த பிரச்சனையை தாங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் சொன்னீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய ஆவியே இல்லாமல் வேறொருவனும் அவனுடைய சிந்தனைகளை யோசனைகளை அறிய முடியாது. ஆனா உங்க சிந்தனைகளை யோசனைகளை அறிகிற தேவன் இருக்கிறார் இல்லையா? சில நேரங்களில் உண்மையாகவே இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக சோர்வு தான் வருது இல்லையா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, அதே போல அநேக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவிசுவாசமான காரியங்கள், அறிவு பெருகிடுச்சு ஒரு பக்கம். அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? அதே போல நிறைய மக்களை குழப்புவதற்காக நிறைய அசத்தியங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு இன்றைக்கு நிறைய அசத்தியங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாமே நம்ம வந்து கேட்கும் பொழுது, இதெல்லாம் நாம் வந்து கேள்விப்படும் பொழுது நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சோர்வு ஏற்படுது. அப்போ ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அசத்தியம் இருக்கு, ஒரு பக்கம் சோதனைகள் வருது லைஃப்ல, இன்னொரு பக்கம் இந்த பாவமான சரீரம் ஒரு அது வேற அப்பப்போ என்ன செய்யுது? நம்மள பாவத்தை செய்ய, பிரச்சனையை பண்ணு, சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? இந்த சரீரமே நம்மள அப்பப்போ தூண்டி விடுது. அப்போ இதெல்லாவற்றில் இந்த இத்தனை பிரச்சனைகள் மத்தியில், இத்தனை போராட்டங்கள் மத்தியில பவுல் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. அது என்னது? நற்கிரியைகள்.
செய்கிறவர்களுக்கு எதை கொடுப்பாராம்? அழியாமையும் நித்திய ஜீவனையும் கனத்தையும் கொடுப்பார். அப்ப அதுதான் என்னவா இருக்கு? நமக்கு மெய்யான பொக்கிஷம், மெய்யான நம்பிக்கையாக இருக்கு. அப்ப நம்முடைய இருதயம் அந்த அழியாமையின் மேல, அந்த நித்திய ஜீவன் மேல, அந்த கனம், அந்த குளோரி நமக்கு கிடைக்க போகின்ற அந்த மகிமையின் மேல நமக்கு இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் என்ன செய்வோம்? தொடர்ந்து இந்த நற்கிரியைகளை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆகவே இந்த நாளில் நாம் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாம், நம்முடைய பொக்கிஷம் எங்க, நம்முடைய இருதயத்தில் எதை நாம் நோக்கமாக வைத்திருக்கிறோம் அப்படின்றத நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த பயபக்தியோடு நாம் வந்து கலந்து கொள்வோம். நம்முடைய அழைப்பு உண்மையானது, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். எப்படி வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நம் கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், கடவுள் புத்தகங்கள். ஆனால் வேதாகமத்தில் மட்டும்தான் சரித்திரத்தை தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே புத்தகம் அது எதுதான்? வேதாகமம் தான். அதை தான் தேவன் சொல்றாரு. வரக்கூடிய காரியங்களை வரிசைப்படுத்தி காண்பிப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? கோரேசு வந்ததா இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அறிவு பெருக்கம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அறிவு பெருக்கம், அது இன்றைக்கு நம் கண் முன்பாக நடந்து கொண்டு இருக்கு. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆக்சுவலா நிறைவேறிட்டு இருக்கு, ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்கு. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமும் நிச்சயமா என்ன ஆகும்? நிறைவேறும், ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ நாம் ஏமாற்றப்பட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதற்கு நாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நாம் மெய்யான பொக்கிஷத்தின் மேல நோக்கமாக, எப்படி மோசே இருந்தாரோ, எப்படி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களோ, எப்படி அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களோ, அந்த மெய்யான பொக்கிஷத்தின் மேல நோக்கமாக இருந்து நாம் வந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனுடைய பணிகளை நாம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய அழைப்பில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது இந்த பயபக்தியின் இருதயத்தோடு இதில் பங்கு கொள்வோம். அதே போல அலட்சியமாக பங்கு கொள்ள வேண்டாம். நமக்குள்ளாக ஏதாவது தகுதியற்ற காரியங்கள் இருக்கும் என்றால் அதற்காக நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக தேவன் நம்மை மன்னிப்பார். அதே போல நமக்குள்ளாக யார் மேலேயாவது ஏதாவது மனஸ்தாபமோ கஷ்டமோ இருக்கும் என்றால் அதற்காகவும் நாம் மன்னிப்பு கேட்டு பாத்திரவான்களாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் அனைவரும் பங்கு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பந்தியில் கலந்து கொள்வோம். ஒரு 5 நிமிடம் நம்மை நாமே தாழ்த்துவோம். தேவனுடைய சமூக தண்டையிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த அழைப்பில் நமக்கு கிடைக்கப் போகின்ற பங்கு என்ன அப்படின்றத உணர்ந்தவர்களாக ஒரு 5 நிமிடம் நம்மை நாமே தாழ்த்துவோம். நம்முடைய விசுவாசத்தில் பலப்படுவதற்கு தேவன்கிட்ட நாம் மன்றாடுவோம்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்பத்திற்காகவும் திராட்சரசத்திற்காகவும் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை பாத்திரவான்களாக இந்த பந்திக்கு நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஒரு சிறு ஜெபத்தை இந்த வேளையில் ஏறெடுப்போம். அதே போல நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய அங்கமாக இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளான ஞான ஸ்நானத்தை நாமும் பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த பலனை நாம் அடைய நமக்கு தேவன் வழி வாசல்களை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவே அதனை உணர்ந்தவர்களாக நம்முடைய அழைப்பிற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேலைக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சாயங்கால வேளையிலும் தகப்பனை நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக கூடி கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. நம்பிக்கையற்ற மனுக்குலத்திற்கு, பாவத்தில் விழுந்திருந்த மனுக்குலத்திற்கு எங்களை நீர் மீட்கும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய மகா பெரிதான அன்பிற்காக கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. அவர் இந்த உலகத்திலே எங்களுக்காக பல பாடுகளை அனுபவித்து பல கஷ்டங்களை சகித்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய மரணம் எங்களுக்கு ஜீவனாகவும் அவருடைய பாடுகள் எங்களுக்கு மகிமையாகவும் இருக்கின்றது. அதற்காக நன்றி. இந்த வேளையிலே அன்பின் தகப்பனே, அவர் எடுத்த அந்த ஞானஸ்தானத்தின் அந்த பாதையில் நாங்களும் மரணத்திற்குள்ளான அந்த ஞானஸ்தானத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தகப்பனே, அந்த ஞானஸ்தானம் இந்த உடன்படிக்கையில் நாங்கள் மரணம் மட்டும் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அதற்கு அன்பின் தகப்பனே, எங்களுக்கு இந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் உறுதிப்படவும் பலப்படவும் இந்த கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத யோசனைகள், சிந்தனைகள், பாவ காரியங்கள் அனைத்தையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி நீர் எங்களை பரிசுத்தம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு எங்களை நீர் பாத்திரவான்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த அப்பத்திற்காகவும் திராட்சரசத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் இந்த விசுவாச பாதையில் உறுதியாய் நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் போதிய வழியையும் நீர் எங்களுக்கு காட்டி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் நின்றபடியாக இந்த பந்தியில் கலந்து கொள்வோம். உங்ககிட்ட அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. எம்டி அந்த பாட்டில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நன்றி.
நின்ற வண்ணமாக ஒரு நன்றி அறிதல் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் ஒன்று கூடி கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்ட நாங்கள் தகப்பனே எங்களுடைய விசுவாசத்தில் பெருகவும், அன்பில் பெருகவும், சத்திய அறிவில் பெருகவும் நீர் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். நாங்கள் தகப்பனே அதிகமாக உம்முடைய ஊழிய பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகளை கண்டு நாங்கள் பின்வாங்கி செல்லாதபடிக்கு, உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடிக்கு, தகப்பனே இனிமேல் வரக்கூடிய பலன் மேல் நாங்கள் நோக்கமாய் இருந்து நற்கிரியைகளை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாங்கள் செயல்பட நீர் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். அதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை நீர் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த பந்தியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. தகப்பனே மலை மேல் உள்ள பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியைப் போல, பட்டணத்தைப் போல தகப்பனே இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த இருளான உலகத்தில் பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த முறை யாரெல்லாம் இந்த திரு பந்தியில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு போனதோ அவர்கள் எல்லோரும் மறுபடி தவறாமல் கலந்து கொள்வதற்கு நீர் வழிவாசல்களை உண்டு பண்ணி தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இப்பொழுதும் ஒரு 5-10 நிமிடம் நாம் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லப்போனால் சாட்சிகள், அதே போல் வேதாகமத்தில் நீங்கள் தியானித்த வசனங்கள், இல்லைனா ஏதாவது கேட்ட சில காரியங்கள், உங்களுக்கு பிடித்த காரியங்கள், அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் சுருக்கமாக வைத்து கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிடம் மேக்சிமம் ஒரு நபருக்கு அப்படின்ட்டு சுருக்கமாக வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த காரியம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்காக இந்த ஒரு 5-10 நிமிடம் நாம் இதற்காக வைத்திருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, வசனங்களை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ முன்னாடி சொல்லுங்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக நல்ல ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். காலையிலையும் இதோட ஜிஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு ஒரு பிடித்த காரியங்கள் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னதுன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் அந்த வசனத்தை படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ சூப்பராக பாருங்க. இப்போ எடுத்த பாடம் தான். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காராம். அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கா. அது வாடாததும் அழியாததும் நிரந்தரமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது எங்கே கிடைக்குமா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுமா? அந்த நம்பிக்கை நிறைவேறுமா சொல்லி பார்க்குறோம். ஸோ இதே தான் நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 படிக்கிறோம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். பாருங்க, என்னதுன்னா ஒரு பாயிண்ட், ஒரு டைம் வரும்போது பரலோகமும் பூலோகமும் சேர்க்கப்படணுமா, இணையப்படுமா. அந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? காக்கப்பட்டிருக்கோம். அது நிறைவேறும் போது நம்ம என்ன ஆகும்? அந்த மகிமையில் வெளிப்படுற மக்களாக மாறுவோம் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நம்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்த்த லசனம் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ இது இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் தியானிங்க. இன்னும் அநேக வசனங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பிடிச்ச காரியம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அது என்ன காரியம்னா ஒரு பாட்டு தான். அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா,
இப்போ நீங்கள் வந்து தேவனை வந்து எவ்வளோ அன்பு செலுத்துவீங்க? இப்போ நிஜமாக நீங்கள் வந்து தேவனை அன்பு செலுத்தணும்னு சொன்னீங்கன்னா, எந்த அளவு நம்ம அன்பு செலுத்துவோம் தேவனை? அவர் வீட்டுக்கு வந்தால் காப்பி போட்டு தருவோம், டீ அதுக்கப்புறம் பிரியாணி செய்வோம். அந்த மாதிரி செய்கிற அன்பா? இல்லை எப்படிப்பட்ட அன்பு? பிடிச்சதுக்கு செய்கிறது சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அன்பு செலுத்துவோம். ஆனால் நம்மளோட அன்பு வந்து தேவனோட அன்பு முன்னாடி நிற்கும் போது பார்த்தோன்னா, அது வெறும் ஒரு நிழல் மாதிரி தான் இருக்கான். அது உண்மையான ஒரு அன்பா இல்லையா? அவர் செலுத்துகிற அன்புக்கு உண்மையான அன்பு தான் நம்மளது. ஆனால் அவர் செலுத்துகிற அன்புக்கு ஈடாக பார்க்கும்போது நம்மளுடைய அன்பு வந்து வெறும் நிழல் மாதிரி தான் இருக்கான். அவருடைய அன்புக்கு நிழல் மாதிரி தான் இருக்கான். இப்போ ஒரு ஆள் நின்றுருந்தாங்கன்னா அவங்க நிழல் எப்படி ஒழுது அந்த மாதிரி தானா? சரி சரி, அடுத்த கேள்வி என்னதுன்னா, நம்மளுடைய ஃபெய்த், தேவன் மேலே வச்சிருக்கும் விசுவாசம் வந்து ஃபெய்த்னா என்னது? உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களோ, எப்படி வந்து ஒரு நாட்டு தலைவர் வந்து ஜனங்கள் மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணுமோ, உண்மையாக இருக்கணுமோ, அவங்களுக்கு வழி நடத்தணுமோ, அந்த மாதிரி தேவன் இருக்காரு. இப்போ நம்மளுடைய ஃபெய்த் வந்து எப்படி தேவன் மேலே? மரணமானாலும் ஜீவனானாலும் நான் உண்மை விட்டு விலகக்கூடாது சொல்லி சொல்கிறோம். ஆனால் தேவனோட ஃபெய்த் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உண்மையான ஃபெய்த்தாக இருக்கான். அதோட நிழல் தான் நம்மளோட ஃபெய்த்தாக இருக்கான். அது நம்ம வந்து அன்புலையும் பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, ஒரே பேரான குமாரனே தந்து அன்பு என்னதென்று வெளிப்படுத்தினார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் சொல்லி சொல்கிறது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். ரெண்டாவது விசுவாசத்துலேயும் நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா, அவர் என்ன பண்ணாராம், ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுறாராம், அதை வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காராம். அவங்க ஜனங்கள் வந்து விட்டு போகிறாங்க. நான் எத்தனை தடையோ உன்னை பிடிக்கணும் ஆசையாக இருந்தேன், ஆனால் நீனும் வந்து ஆசைப்படல சொல்லி அப்படி போனாலும், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு மனம் திரும்புகிற இருதயத்தை தந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆபிரகாமுக்கு சேர்ந்த வாக்குத்தத்தின்படி உன் மேலே நம்ம வந்து கிருபையாக இருப்பேன். உன் மேலே வந்து அந்த ஃபெய்த், அந்த லாயல் லவ், அதுதான் வந்து கெதேஷ் சொல்கிற வார்த்தை. அதை நான் விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே சரி, அதே மாதிரி மூன்றாவது விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன். சந்தோஷம். இப்போ வந்து நம்ம பரலோகம் போயிட்ட பிறகு, சப்போஸ் நம்ம நல்ல ஜீவித்தை, தேவனுக்கு பிடித்த ஜீவித்தை ஜீவித்து நம்ம பரலோகம் போயிட்ட பிறகு நம்ம உண்மையிலே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்? பயங்கர சந்தோஷமாக இருக்குமா? நிஜமாலேவா? ஐயோ, இந்த நேரத்தில் வந்து நல்ல எல்லாம் கரெக்டாக நான் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிற நேரத்தில் வந்து இப்போ வந்து என்னை கூப்பிட்டு போகணும் வந்துட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தானே? ஆ சரி சரி, அப்போ ஓகே. அப்போ உண்மையான ஜனங்களாக இருக்கும்போது நம்மளோட ஃபெய்த் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்மளை கூட்டு போய் வந்துட்டாரு, அதுதான் விடுதலை ஆகிட்டோம், நம்ம வெற்றியை போகிறோம் சொல்கிறது, அதை காட்டிலும் யார் சந்தோஷமாக இருப்பாங்களா? தேவன் இருப்பாராம். எக்ஸாம்பிள்னா அது எக்ஸாம்பிள். நான் ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கு தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார் சொல்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? ஆ இப்போது அன்புக்கு வந்து ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு செலுத்தினார் போது, அதை காட்டிலும் மிகப்பெரிய அன்பு எதுவும் இல்லை. பாவிகளாக இருக்குமே தான் நம்மளுக்கு அன்பு கொடுத்தாராம். அப்போ அது உண்மையான அன்பு சொல்லி சொல்கிறோம். நம்மளது நிழலான அன்பாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி விசுவாசம் சொல்லி பார்க்கும்போது அவரோடது என்னென்றைக்கும் நீடிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையான அன்பை விசுவாசமாக இருக்குது. நம்மளது நிழலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி ஜாய், சந்தோஷம், நம்மளது வந்து போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். வெற்றி பெற்றோம், நம்ம வந்துட்டோம் சொல்லிட்டு. அப்போ தேவனோட ஜாய் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை காட்டிலும் அதிகமாக தானே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது? என்னதுன்னா, கெட்ட குமாரனோட கதை பாருங்க. தகப்பன் தான் என்ன பண்ணுறாராம், எங்கேருந்து தூரத்தில் இருக்காராம். பையன் வந்து திரும்பி வரான் சொல்லும்போது ஓடி போகிறாராம். ஸோ அப்படிப்பட்ட அன்பு தான் வந்து தேவனுடையது. ஸோ அப்போது எவ்வளோ சந்தோஷம் பரலோகத்தில் நம்ம வந்து வரோம் சொல்லும்போது. நம்மளை காட்டிலும் யார் சந்தோஷப்படுவா சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் தான் சந்தோஷப்படுவாராம். ஸோ இது ஒரு பாட்டில் நான் கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள தான் வந்தேன். ஸோ இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே வந்து தேவனோட அன்பு தான் பெருசு, தேவனோட ஃபெய்த், அந்த உண்மைத்துவம் தான் பெருசு, அவரோட மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் வந்து பெருசு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நான் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன், நான் ரொம்ப இதாக இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறோம். நம்மளதுலாம் வெறும் நிழல் மட்டும்தான். அவரது தான் பயங்கர நிஜமான ஒரு இதாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். அந்த நிஜத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நிழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர ட்ரை பண்ணணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது ஒரு காரியம். ஓகே.
வேறு ஏதாவது இருக்குங்களா? நல்ல ஒரு அற்புதமான ஒரு 3 காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். உண்மையாவே கடைசியா சொன்ன அந்த வார்த்தை. ஸோ அந்த கெட்ட குமாரன் அந்த இதில தகப்பன் வந்து எவ்வளோ ஆசையா ஓடி வராரு அப்படின்னு நினைக்கும்போது, அப்ப நம்ம ஒருபோதும் வந்து தயங்கிட்டோ, அப்படி அ மூளைய போட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் ரோமர்ல வந்து நம்ம பவுல் அழகா சொல்றாரு, "கிருபாசனத்திலே அண்டையிலே தைரியமாய் சேர கடவோம்" அப்படின்னு. அப்ப தேவன் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இருதயமுள்ள யாவருக்கும் கிருபையை அளிக்க வல்லவரா இருக்கிறார் இல்லையா? ஸோ நல்ல ஒரு அழகான புரிதல். ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன நியூஸ் அது. ஸோ இதனைத் தொடர்ந்து வேற யாரும் இல்லையா? எதுவும் சொல்லலையா? சரி. இதனைத் தொடர்ந்து நம்ம ஒரு இறுதி பாடல் பாடி ஜெபம் செய்து முடிக்கலாம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்ற பாடலை பாடுவதற்கு சகோதரிகளை தாழ்மையுடன் அழைக்கிறேன்.
இறுதி ஜெபமாக நமக்கு இருக்கும் சகோதரி எலிசபெத் அவர்கள் வந்து ஜெபிக்குமாறு அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் கொண்ட எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலை எங்களுக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல கூட தகப்பனே, நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி அப்பா இந்நேர வரைக்கும் அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து அப்பா இம்மட்டுமாக நீர் வழி நடத்தினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே எப்படிப்பட்ட புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறது என்பதையும் அப்பா அது எப்பேற்பட்ட பொக்கிஷம் என்பதையும் அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட இந்த வார்த்தை அப்பா பொக்கிஷங்களை மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதையும் தகப்பனே, அதை எங்களுக்குள்ளேயே இந்த பொக்கிஷத்தை வைத்து கொள்ளாதபடிக்கு தகப்பனே அநேகர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாயும் தகப்பனே அப்பா நறுங்குண்டும் நொறுங்குண்டும் பணிந்த ஆவிகள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர் என்பதை உடைய வேதத்தின் வழியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு போய் தகப்பனே அப்பா இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்பா உடைய பொக்கிஷமாக வார்த்தைகளை அவர்களுக்கு அளிக்கும் போது அவர்கள் எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதையும் அப்பா எங்களுக்கு நீர் காண கொடுத்து கொண்டிருக்கிறப்பா. இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் தேற்றி திடப்படுத்தி வழிநடத்தி வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் அப்பா வேதத்திலே வாசித்தது போல உம்முடைய வார்த்தைகள் அப்பா உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே எங்களுக்கு மகிழ்ச்சியை தராது இருந்திருந்தால் அப்பா நாங்கள் எங்கள் துக்கத்திலே என்றோ அழிந்து போயிருப்போம் என்று பார்த்தோம் அப்பா. அப்படியாக உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை மனமகிழ்ச்சியாய்க்குள்ளாக அப்பா ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருப்பதற்காயும் அது அப்படியே ஆம் என்றும் இருக்கிறதாயும் இம்மட்டுமாக ஒவ்வொன்றும் எப்படி நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இனிவரும் காலத்திலையும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்பதையும் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிச்சயமாக அப்பா உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் நீர் காண கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதிலே நாங்கள் ருசி பார்த்து வந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்படியாக நாங்கள் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இப்படியாக அநேகருக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாயும் அப்பா மரண பரியந்தம் நாங்கள் நிலைத்திருந்து அப்பா உம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மாசற்றவாய் வந்து நிற்கத்தக்கதாக எப்போதும் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய ஆவியின் ஏவுதலினால் நாங்கள் நடந்து உமக்கு பிரியமானதை செய்து தகப்பனே நாங்கள் நிலை நிற்க இம்மட்டமாக நடத்தின தேவன் இனிவரும் நாட்களிலும் எங்களை நீர் தொடர்ந்து நடத்தும்படியுமாய் எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே இந்த வேலையிலே தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த வேண்டுதல்களையும் இந்த விண்ணப்பங்களையும் இந்த நேரத்தையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே நாளைக்கு